பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குல்ல. தேனை சேகரிக்கிறதுக்காக பூச்சிகளும் வண்டுகளும் இந்த பள்ளத்தாக்க வட்டமடிச்சு பறந்துகிட்டே இருக்குமா எந்நேரமும். வாங்க இந்த மாதிரி அழகான 7 பள்ளத்தாக்குகளை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்பர் 1 வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உத்தரகாண்டில் இருக்குது. உலக பாரம்பரிய களமான தி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இந்த பள்ளத்தாக்கு சுமார் 3500 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு குளிர்காலத்திலையுமே இங்கே பூக்கள் பூத்து குலுங்குமா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குமா. ரொம்ப முக்கியமாக ப்ளூ ஹிமாலயன் பாபி, கோப்ரா லில்லி, ப்ரிம்லாஸ், அது போக ஆர்சிட்ஸ் மாதிரியான நிறைய பூச்செடிகள் இந்த பள்ளத்தாக்கு முழுக்கவே செழிச்சு வளருமா. சாதாரண ப்ளூ அப்பலோ, அது போக ஹிமாலயன்ஸ், வாலு டெயில்ஸ், இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகளை இங்கே நீங்கள் நிறைய பார்க்க முடியுமா. நம்பர் 2 காஸ் பிளாட்யூ. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் இந்த பீடபூமியில் 850 வகையான பூச்செடிகள் பூக்குமா. இதில் பல வகையான உள்ளூர் ஆர்ச்சிட்ஸ், பால்சம்ஸ், அது போக நிறைய பூச்சிகளை உண்ணக்கூடிய ட்ரோசரா செடிகளும் இருக்குமா. கிரிம்சன் ரோஸ், கிராஸ் ஜுவல், சதன் போட்விங் வகை பட்டாம்பூச்சிகளை கூட இங்கே நீங்கள் நிறைய பார்க்க முடியும். நம்பர் 3 ஆண்டலோப் பேலி. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல கலிஃபோர்னியா பாப்பி ரிசர்வ்ல இருக்குது. சரியா லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து 2 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே போக முடியுமா. இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா வசந்த காலகட்டத்தில் தங்கக்கடல் மாதிரி அப்படியே மின்னிக்கிட்டு இருக்குமா. கலிஃபோர்னியா பாப்பி, லூபின்ஸ் அண்ட் ஃபிடல் நெக், கோல்டு ஃபீல்ட், இந்த மாதிரி நிறைய தாவரங்களால் இந்த வேலி மூடப்பட்டிருக்குமா. நம்பர் 4 லஹாலண்ட் ஸ்பிட்டி வேலிஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மலைகளால் ஆன பரந்த வெளி மட்டும் இல்லைங்க. இங்கே பல வகையான காட்டு பூச்சிகளும் பூக்களும் உங்களால் பார்க்க முடியுமா. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் இந்த சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த உயரமான மலைகளில் பட்டாம்பூச்சிகளும் மோட்ஸும் பறந்து தெரியறத உங்களால் வெறும் கண்ணில் பார்க்கும்போது ஏதோ சினிமாக்குள்ளே போன மாதிரி இருக்குமா. நம்பர் 5 கார்பதியன் பள்ளத்தாக்கு. இது பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரொமானியா பார்டரில் இருக்குது. கார்பதியன் மலைகள் சம்மர் சீசனில் ரொம்ப பசுமையாக வண்ணமயமாக காட்சியளிக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிட்ஸ், லில்லி, ஜென்டியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதமான பூக்களை உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக மீட்டோஸ் வீட்னு சொல்லக்கூடிய ரம்யமான பூக்கள் இங்கே நிறையவே சூழப்பட்டிருக்குமா. நம்பர் 6 அவலாஞ்சி. ஸோ இந்த அவலாஞ்சி பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊட்டியில் இருக்குது. பருவமழை காலங்களையும் இதற்கு பிந்தைய மாதங்களையும் கூட இந்த பள்ளத்தாக்கு ரோடோடென்ட்ரான்ஸ், மங்கோலியாஸ், ஆர்ச்சிட்ஸ், அது மாதிரி நிறைய அபூர்வமான உள்ளூர் வகை பூக்களால் போர்வை மாதிரி போர்த்தி இருக்குமா. ஸோ அந்த காட்சியை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்குமா. இங்கே நீலகிரி டைகர், நீலகிரி கிராஸ் எல்லோன்னு சொல்லிட்டு நிறைய பேர்களில் வண்ணத்து பூச்சிகள் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. நம்பர் 7 வேலி ஆஃப் 10,000 ஸ்மோக்ஸ். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அலாஸ்கால இருக்குது. ஸோ இந்த பள்ளத்தாக்கு பின்னாடி எல்லாமே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எரிமலைகளால் தான் சூழப்பட்டிருக்கும். இங்கே நிறைய வண்ணமயமான பூக்கள் பூத்து குலுங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ குளிர ரொம்பவே தாங்கிக்கக்கூடிய பம்பிள் பீஸ், ஹார்டி பொலினேட்டர்னு சொல்லிட்டு நிறைய பூச்சி வகைகளையும் உங்களால் பார்க்க முடியும் இங்கே. ஸோ கண்டிப்பாக சீசன் டைமில் இங்கே போனால் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்குமா.